வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைல பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைல பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரோ வெர்ஷனுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன் பண்ணி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்கள். அப்போ நான் சொல்கிறேன் நான் கொடுக்குற புக் மார்க்ஸ் எல்லாம் உங்களால் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அப்போ தான் வந்து இம்போர்ட் பண்ணால் சப்போர்ட்டும் ஆகும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நியூ வெர்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து புக் மார்க்ஸ் இம்போர்ட் பண்ண முடியல, வேறு மெத்தடில் தாங்கன்றீங்க கேட்குறீங்க. நாங்கள் அந்த மெத்தடை ஈஸி தான். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹவ் டு இம்போர்ட் புக் மார்க்ஸ் வீடியோ பார்த்துட்டு யூடியூப்ல ஆப் இன்போ செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து வந்து புக் மார்க்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ ஒரு ஷேகர் ப்ளஸ் ஒரு புக் மார்க்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இதுக்கான புக் மார்க்ஸ் வந்து ஷேகர் ப்ளஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆடியோ லேயர், மேலே பார்த்தா ஒரு க்ரீன் கலர் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டபுள் புக் மார்க்லேருந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணால் வந்து வீடியோ கொஞ்சம் வந்து லென்த்தாக போய்ட்டு சொன்னால் வந்து ஃபஸ்ட்டே வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இல்லை எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணுற பார்க்கலாம். கரெக்டாக 5:06 டைம் லைனில் செட் வச்சுங்க. புக் மார்க்கில் வச்சுட்டு தான் க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகி மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணல அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்களா, அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. இல்லை நான் யூஸ் பண்ணிடுற இமேஜே உங்களுக்கு வேணும்னா இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக டெலகிராம் இன்னும் நம்ம ஜாயின் ஆனால் நீங்கள் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ இமேஜ் வந்து ஆட் பண்ணி உங்கள் 2 ஃபிங்கரில் நீங்கள் எப்பவுமே ஒரு இமேஜோ ஏதாவது வீடியோவோ ஜூம் பண்ணுவீங்களா, அது மாதிரி நீங்கள் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணால் உங்களால் இமேஜ் வந்து ஜூம் பண்ணி முடியும். அதே மாதிரி கரெக்டாக உங்களுக்கு தேவையான கரெக்டாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணி சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் ஜம்ப் ஆகும். கரெக்டாக 5:23 புக் மார்க் ஜம்ப் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கட் ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் தேர்டாக ஒரு கட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண சொல்ல எக்ஸ்ட்ரா இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அதே உங்களுக்கு இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இல்லை இது மாதிரி உள்ளே இருக்குன்னா பார்த்தா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நான் எப்படி நெக்ஸ்ட் புக் மார்க்கில் செட் பண்ணிக்கிறோம். இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரையுமே வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக பார்த்தா நான் லாஸ்ட் வரையுமே நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிருப்பேன். கரெக்டாக பார்த்தா இமேஜெலாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தா இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தா எப்படி ஆட் பண்ணணும்னா கரெக்டாக ஒரு ஸ்டார்டிங்கில் 0:0 வச்சுட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிற என்னுடைய இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி அங்கே சொன்ன ஸ்டெப் தான் கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணிங்க. பார்த்தா ஒரு ஜம்ப் பண்ணோன்னே இந்த இமேஜோட டைம் லைனுக்கு ஜம்ப் ஆகும். நெக்ஸ்ட் 3 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண 5:06 டைம் லைனுக்கு ஜம்ப் ஆனோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் அவங்க சொன்னல எக்ஸ்ட்ரா உள்ளே இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிடும். கரெக்டாக இதை நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணோடனே கரெக்டாக அந்த இமேஜ் வந்து சைடில் 3 பார் செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் அப்பில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ண சொல்ல வந்து டவுன்லேயே தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி தந்துடலாம். இது மாதிரி கரெக்டாக அந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து இப்போ அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி தந்துடுங்க. எத்தனோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வீடியோ ஆப்ஷன் இருக்குது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா குரோமாக்கின்ற ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஆன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்கில் நான் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு பக்கவாக அந்த வீடியோவாக வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தா இந்த டபுள் புக் மாதிரி நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணிருப்போம். இதுக்கு வந்து எப்படி ஷேக் ஆப்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து ஷேக் ஆட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருங்க இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணதான் நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிற எஃபெக்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிறோம். வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா கரெக்டாக டபுள் புக் மார்க் இருக்கா, கரெக்டாக டபுள் புக் மார்க்லேருந்து ஒரு 3 லேயர் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. 1 2 3 கரெக்டாக நம்ம வந்து 3 லேயர் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் வந்து ஸ்மால் லேயராக இருக்குது. கரெக்டாக 7:04 நெக்ஸ்ட்டு 7:11 கரெக்டாக அந்த 2 லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. 2 லேயருக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு 3 லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. 1 2 3 இது மாதிரி 3 லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு 2 லேயர் இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக அந்த 2 லேயருக்கு வந்து நீங்கள் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 9:21 9:27 ஒன்று கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 3 அதே மாதிரி ஒரு 3 லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. 1 2 3 அதே மாதிரி கரெக்டாக 3 லேயர் வந்து ஸ்கிப் பண்ணி ஒரு 2 ஸ்மால் லேயருக்கு நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் வந்து 2 லேயர் 3 லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் லாஸ்ட் வரையுமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 6 லேயர் நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் 6 லேயருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 ஷேக் ஆட் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணி இந்த வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. இப்போ வந்து புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணோடனே
கரெக்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 லேயர் ஸ்கிப் பண்ணீங்கல்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ண 3 லேயருக்கு எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் காப்பி பண்ணதில்ல ஒரு இமேஜ் எஃபெக்ட்டு. கரெக்ட். அந்த எஃபெக்ட் வந்து இந்த 3 லேயருக்கு நீங்கள் வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ண லேயர்லாம் நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேலே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணிடலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக இந்த இந்த லாஸ்ட் வரையுமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடல ஒரு 3 லேயருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் எஃபெக்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து ஷேர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 6 லேயர் நினைக்கிறேன். கரெக்டாக அந்த 6 லேயர் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இல்லை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு இமேஜ் ஒரு லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் மேலே அப்பில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனால் திரும்ப ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி 6 லேயர் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் வச்சு திரும்பி அந்த ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட் 6 லேயர்னு கேட்கும். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த 6 சிசி லேயரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல கரெக்டாக தான் வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ண சொல்ல எக்ஸ்ட்ரா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். செலக்ட் ஆக சொல்ல எக்ஸ்ட்ரா இருக்குதா இப்போ வந்து நீங்கள் கட் ஆஃப் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேலே செட்டிங் போல் யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செலக்ட் ஆகிடான்னு செக் பண்ணிட்டு இல்லை நீங்கள் வீடியோ வந்து செலக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு இன்னும் இந்த குவாலிட்டி பத்தலை இன்னும் ஹை குவாலிட்டி வேணும்னா நான் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு புக் மார்க்ஸில் வந்து நான் லோ குவாலிட்டி தான் வந்திருப்பேன். நம்மளால் வந்து 2K வரையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இல்லை 4K வந்துட்டால் நீங்கள் 4K எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்ம வந்து 4K குவாலிட்டி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் என்னுடைய எஃப்பிஎஸ் எவ்வளோன்னு பாருங்கள். நான் வந்து 16 எஃப்பிஎஸ் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம வந்து 30 எஃப்பிஎஸ்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். நம்ம வந்து இங்கே வந்து 16 எஃப்பிஎஸ்னா ஹை குவாலிட்டி நம்ம வந்து ரெசல்யூஷன் வந்து ஏற்ற முடியும். இதுலேருந்து 30+16 கரெக்டாக ஒன்று நம்மள எக்ஸ்ட்ரா ரெடியூஸ் பண்ண முடியும். இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியில் வந்து ஹை ரெசல்யூஷன் ஹை குவாலிட்டியில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய லவ் சாங் வீடியோ எடிட் பண்ண நம்ம சேனல் நிறைய நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிப்பேன். இன்னும் அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ இல்லை நீங்கள் சேனலில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம இப்போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.